வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெடிகாசி சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ணாமலை அவர் குடும்பத்தோடையும் அம்மா கூடயும் குலதெய்வம் கோவிலுக்கு வந்திருக்காங்க. அங்க சிறப்பா பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க விஜயா சீக்கிரமா முடிங்க, கிளம்பணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு பாட்டிக்கு கோவம் வந்து கொஞ்சம் அது இதுன்னு சம்பந்தம் இல்லாம பேச, ஏம்மா ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அண்ணாமலை சங்கடப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நாங்கள் இங்கே வர்றோமா, நாங்களும் வேற எங்கே போக போகிறோன்னு அண்ணாமலை அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ரோஹிணி உடனே வழக்கமாக சொல்கிற போய் தான் மனோஜ் கிளைண்ட் ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க, நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்ல மனோஜ் சரின்னு தலையாட்டுறாரு. அப்படியே ஒரு திருட்டு பார்வை பார்த்துட்டு ரோஹிணி அங்கிருந்து நகர்ந்து பெருந்து பேசுகிறாங்க. என்ன மகேஷ், கோவிலுக்கு போயிட்டீங்களான்னு கேட்க, மகேஷ் கிட்ட இருந்து கூட நான் அவங்க அம்மா ஃபோனை வாங்கிக்கிறாங்க. கல்யாணி, நம்ம ஊர் கோவில் பக்கத்தில் யாரோ இறந்துட்டாங்கன்னு கோவில் திறக்கல, இப்போ நாங்க வேற கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. அதான் நம்ம ஊர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கோவில் இருக்குல்ல, அது இந்த குளத்தை ஒட்டின மாதிரி ஒரு அரச மரம் கூட இருக்கும்ல, ஒரு பழைய கோவில், அங்கதான் வந்திருக்கோம்னு அவங்க அம்மா சொல்ல ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. ஐயோ, என்னம்மா சொல்ற, இப்ப நாங்க இருக்கிற ஊருக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க, நாங்க பெரிய கோவில்ல இருக்கோன்றாங்க ரோஹிணி. உடனே அவங்க அம்மாவுக்கும் பயம் வந்துடுது. ஏய், நீங்க எதுக்கடி வந்தீங்கன்னு கத்துறாங்க. நாங்க பூஜை பண்றதுக்காக வந்தோம், இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு கத்துறாங்க ரோஹிணி. நாங்க இப்ப குளக்கரையில இருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா பயத்தோட கிரீச்சிட, என்ன நீ இப்படி என் தலையில கல்ல தூக்கி போடுற அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஏய், எனக்கு எப்படி தெரியும் நீங்க இங்க வருவீங்கன்னு, இதை தாண்டி விதின்னு சொல்லுவாங்க, கடவுள் உங்க பக்கத்துலயே என்னையும் வர வச்சிருக்காரு பாத்தியா அப்படின்னு அவங்க அம்மா தத்துவம் பேசிட்டு இருக்க ரோஹிணி டென்ஷன் ஆயிடுறாங்க. பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடவுள் மேல பழிய போடுறியா, இப்போ எங்க வீட்டுல இருக்கவங்க உன்னை பார்த்தாங்கன்னா நான் நல்லா மாட்டிக்குவேங்கிறாங்க ரோஹிணி. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் தைரியமா சொல்ல, ஒரே இடத்துல இருந்துகிட்டு எப்படி பார்க்காம இருப்பாங்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பி போங்கிறாங்க ரோஹிணி. ஏய், உங்க அப்பாவுக்கு திதி கொடுக்கறத எப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறது, இதெல்லாம் செய்யாம இருக்க கூடாது கல்யாணி, அதிர்ஷ்டவசமா நீ இங்கேயே வந்திருக்க, ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்துட்டு சாங்கியம் எல்லாம் பண்ணிட்டு உடனே போயிடுங்கிறாங்க அவங்க அம்மா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஏன் மொத்த குடும்பமும் இங்கேதான் இருக்குன்னு சொல்றேன், நான் எப்படி வர முடியுங்கிறாங்க ரோஹிணி. உங்க அப்பாவுக்காக கல்யாணின்னு அவங்க அம்மா சொல்ல, என்ன அப்பாவுக்காக, அவர் எனக்கு என்ன பண்ணாரு, கடனை தான் வச்சுட்டு போனாரு அப்படின்னு ரோஹிணி பல்ல கடிச்சுக்கிட்டு சொல்ல, ஏண்டி திரும்ப திரும்ப அதையே சொல்ற, ஒரு பொண்ணா நீ அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதானே ஆகணும், நீ வந்து முடிச்சுட்டு போயிட்டீனா நாங்க உடனே கிளம்பிடுவோம், எனக்காக வா கல்யாணி அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ரோஹிணிக்கு பயங்கர தர்ம சங்கடமா இருக்கு. இங்க நின்று கத்தவும் முடியாது, கோவத்தை அடக்கிக்கிட்டு ஏன் இப்படி பண்றேன்றாங்க, என் வாழ்க்கையிலேயே ஏன் தான் இப்படி எல்லாரும் வந்து விளையாடுறீங்க அப்படின்னு ரோஹிணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, நீ பயப்படாத, நீ வந்த உடனே சடங்கு செஞ்சுட்டு உடனே போற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன், நீ வந்துட்டு உடனே போயிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, உன்னையால நான் இன்னும் எவ்வளவு பாடுபட போறேனோ எனக்கு தெரியல, வரேன் வையன்னு போனை வைக்கிறாங்க ரோஹிணி. என்ன பண்ணலாம், எப்படி இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு ரோஹிணி யோசிச்சுட்டு நிக்க, வாலண்டியரா வந்து வலையில விழறாரு மனோஜ். ரோஹிணி ஏன் ஒரு மாதிரியா இருக்கன்னு கேட்க, இல்ல மனோஜ் வயிறு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னாச்சு அப்படின்னு மனோஜ் பதறாரு. சத்தம் போடாத, கத்தாத, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி நழுவ, ஏய் எங்க போற அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. வந்துடுறேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பூஜை இருக்கேங்கிறாரு மனோஜ். அதுக்குள்ள நான் வந்துடுறேன் சரியான்னு சொல்லிட்டு ரோஹிணி அவர் பதிலுக்கு கூட காத்திருக்காம அங்கிருந்து போயிடுறாங்க. அப்போ அண்ணாமலை விஜயா கிட்ட, ரோஹிணியை இன்னும் காணோம், எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வான்னு சொல்ல, சரிங்கங்கிறாங்க விஜயா. அப்போ சரியா மனோஜ் வர, டேய் ரோஹிணி எங்கடான்னு கேக்குறாங்க விஜயா. பக்கத்துல தாம்மா, இதோ வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் போக, சரிடான்னு மறுபடியும் அண்ணாமலை கிட்ட திரும்புறாங்க விஜயா. பூசாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கட்டும், அதுக்குள்ள என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்த்து கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி ஓட்டமும் நடையுமா அந்த அரச மரத்து அடிக்கு வர்றாங்க. ரோஹிணி வர்றதை பார்த்துட்டு கிருஷ் அம்மா அப்படின்னு ஓடி வர, எதுவும் பேசாம அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு வேக வேகமா வர மகேஷ், அவங்க அம்மா, அவங்க சித்தி 3 பேரும் எதிரில் வந்து நிக்கிறாங்க. கல்யாணி எப்படி இருக்கன்னு அவங்க சித்தி கேட்க, நல்லா விசாரிக்கிறதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லை, அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கன்னு சொல்ல,
கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்றதுங்கிறாங்க மகேஸ்வரி. சரி ஓகே சீக்கிரமா முடிங்க, நான் அங்க போகணும்னு ரோகிணி சொல்ல, சரி அப்படிங்கிற அவங்க அம்மா, சாமி சீக்கிரம் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்ல, சரி பண்ணிடலாம் வாங்க இப்படி வந்து உட்காருங்கிறாரு அவரு. இங்க பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு பூசாரி. அங்க மரத்தடியில திதிக்கு தேவையான பொருட்கள்லாம் அவர் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. பூஜைக்கு தண்ணி வேணும், இந்த குடத்துல போய் எடுத்துட்டு வரணும்னு கோவில் பூசாரி சொல்ல, கொடுங்க சாமி நான் எடுத்துட்டு வரேங்கிறாங்க மீனா. இருமாங்கிற அண்ணாமலை, முத்து நீ போய் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இல்ல வீட்டு மருமக தான் எடுத்துட்டு வரணும்னு கோவில் பூசாரி சொல்ல, கொடுங்க அப்படின்னு ஸ்ருதி கொடுத்து வாங்கி மீனா கிட்ட கொடுக்குறாங்க. மீனா நானும் வரவான்னு அவங்க கேட்க, இல்ல ஸ்ருதி நீங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன்னு மீனா போறாங்க. ஐயர் பூஜையை ஆரம்பிச்சிடுறாரு. ஓம் விநாயகனே போற்றுவோம் இவர் ஆரம்பிக்க, அங்க மரத்தடியில இருக்க ஐயரு, 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்று போற்றுவோமே, இந்தாங்க கையை தொடச்சுக்கோங்க அப்படின்னு அவரும் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்க, முதல்ல ரோகிணியும் அவர் பக்கத்துல கிருஷும், அவங்க பின்னாடி அவங்க அம்மா பக்கத்துல மகேஸ்வரி, அவங்களுக்கு அடுத்து அவங்க சித்தின்னு 5 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. ஐயர் மந்திரத்துங்களை சொல்லிட்டு இருக்க, சாமி கொஞ்சம் சீக்கிரமா முடிங்கிறாங்க ரோகிணி. ஏன் கல்யாணி அவசரப்படுற, எல்லாம் சரியா செய்யணும் இல்லைங்கிறாங்க அவங்க அம்மா. இப்ப முடிஞ்சிருமாங்கிறாரு அந்த ஐயர். மீனாவுக்கு காலில் இன்னும் வலி இருக்கு, அவங்க மெதுவா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க குளத்துல தண்ணி எடுக்கலான்னு போக கோவிலோட ஒரு சைடு செவரு முடிஞ்சு அடுத்த பக்கம் வர அவங்க அங்க உட்கார்ந்துருக்க ரோஹிணியை பார்த்துடுறாங்க. என்ன ரோஹிணி அங்க உட்கார்ந்துருக்காங்க, கூடவே கிருஷ் அவங்க பாட்டி எல்லாம் கூட இருக்காங்க அப்படின்ற மீனா அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் எட்டி பாக்குறாங்க. அங்க ஒரு போட்டோவும் அதுக்கு முன்னாடி வச்சிருக்க கலசமும் கூட தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்க அந்த போட்டோ விசிபிள் ஆகுது. அந்த போட்டோல இருக்க முகத்தை பார்த்தோன்னே மீனாவுக்கு வீட்டுல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. எங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டல்ல சின்னதா வேலை செய்ய ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து வந்தவர். இது அவர் மிடில் ஏஜ்ல இருக்கும்போது எடுத்த போட்டோ. நான் மலேசியாவில இருந்து வரும்போது இந்த போட்டோவை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன், வித்யா வீட்டுல வச்சிருந்தேன். இது அவரு பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அப்படின்னு ரோஹிணி அவங்க மலேசியா அப்பா கதையை முடிச்சு கட்டினப்ப வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அழுதுகிட்டு சொன்ன அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது மீனாவுக்கு. அதை நம்புற விஜயாவும் ஓஹோ அப்படின்னு அந்த போட்டோவை பார்த்துட்டு இருந்ததும் மீனாவுக்கு ஞாபகம் வருது. அப்போ ஐயரு, இந்தாங்க நல்லா வேண்டிக்கிட்டு இதை இதுல போடுங்க, வேற யாரும் பிள்ளைங்க இல்லைங்களா அப்படின்னு ஐயர் கேட்க, இல்லைங்க சாமி எனக்கு ஒரே பொண்ணு இவதான் கல்யாணி அப்படின்னு சொல்ல, சாதாரண யோசனையோட பார்த்துட்டு இருந்த மீனா பயங்கர அதிர்ச்சியோட ஆன்னு வாயை திறந்து பாக்குறாங்க. அப்போ இது அப்படின்னு கிரிஷ் பக்கத்துல கைய காமிக்க, இது கிரிஷ் இவளோட பையன் என் பேரேங்கிறாங்க அந்த அம்மா. மீனாவுக்கு அடுத்த அதிர்ச்சி, இந்த வாய் இப்ப மூடிக்குது. ஐயரும் ரோஹிணியும் சேர்ந்து அவங்க அப்பா படத்துக்கு தீபாராதனை காட்டிக்கிட்டு இருக்க மீனா பயங்கர அதிர்ச்சியும் கோபமா பாக்குறாங்க. ஏன்னா அந்த பாட்டியும் கிருஷ்ணன் கூட இருந்தே இத்தனை நாளா குழி பறிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோபம் அவங்க முகத்துல நல்லா தெரியுது. ஐயர் தீபாராதனை முடிச்சிட்டாரு, இந்தாங்க இந்த பூவை இதுல போடுங்க அப்படின்னு சொல்ல பூவை போட்டுட்டு தீபாராதனை எடுத்து தானும் கண்ணில் ஒத்திக்கிட்டு கிருஷுக்கும் வச்சு விடுறாங்க ரோஹிணி. இந்தாங்க இந்த தீர்த்தத்தை நீங்களே கொண்டு போய் கரைச்சிடுங்க அப்படின்னு ஐயர் சொல்ல, சரிங்க சாமின்றாங்க அவங்க அம்மா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா, நான் வரட்டுங்களா அப்படின்னு அவரு கைய கூப்ப எல்லாரும் கைய கூப்புறாங்க. சரிங்க சாமி வாங்க சாமி அப்படின்னு சொல்ல, ரோஹிணியோட கையில தர்பையில சுத்தின மோதிரம் இருக்கு. ஐயர் கிளம்பி போக இவங்க எல்லாரும் நிமிந்து பார்க்க அங்க மீனா நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கையில இருக்க குடம் நழுவி தரையில உருண்டு ஓடுது. ரோஹிணி மத்த எல்லாருமே மீனாவை பயங்கர பயத்தோட பார்த்துட்டு இருக்க. மீனா கோவத்துல புசு புசுன்னு மூச்சு வாங்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பயத்தோட எழுந்து மெதுவா நடந்து மீனா கிட்ட வர்றாங்க. இவங்க நிக்கிறதுக்கு அந்த பக்கமா கோவிலுக்கு நிறைய ஆட்கள் வருவதும் போவதுமா இருக்காங்க. 2 பேரும் ஆப்போசிட்ல நின்னுட்டு எதுவுமே பேசாம ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. இவங்க இப்படியே நின்னுகிட்டு இருக்க அதிர்ச்சியில இருந்து விடுபட்ட கிரிஷ், பாட்டி, மகேஷ், அவங்க சித்தின்னு எல்லாரும் எழுந்து வர்றாங்க. புரட்டி நடக்கிறவங்க அதுக்கு மேல நடக்க முடியாம அப்படியே நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரே மாதிரி எட்டை எடுத்து வச்சு ஒரு சின்ன குரூப் ஒன்னா நகர்ற மாதிரி நகர்ந்து வந்து கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி வர்ற கிரிஷ் அவங்க அம்மாவையும் மீனாவையும் மாறி மாறி பாக்குறாரு. யூசுவலா பார்த்த உடனே மீனா ஆண்டி அப்படின்னு ஓடி போய் கட்டிக்கிற கிரிஷ் அப்படியே அசையாம நிக்கிறாரு. ஏன்னா அவரும் திருட்டுத்தனத்தோட மொத்த உருவம் தானே. இங்க ஐயர் பூஜைக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டாரு. தேவையான ஜாமான்லாம் இருக்குல்லன்னு பாட்டி கேட்க, எல்லாம் இருக்கு ஏதாவது வேணும்னா கேக்குறேங்கிறாரு. மனோஜ் கிட்ட வர்ற விஜயா, டேய் எங்கடா போனா அவன்னு கேட்க, வந்துடுறேன்னு சொன்னாமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாலான்னு கேக்குறாரு. இல்லையடா என்னடான்னு விஜயா கேட்டுட்டு இருக்க.
இங்கே இன்னமும் அப்படியே அதே அதிர்ச்சியோட முறைச்சு பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க மீனா. ஒரு வாரமா இதே சீனை தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்ப சில பல நிமிஷங்களா 2 பேரும் எதிரெதிரா நிக்கிறத பார்த்துட்டு இருக்கிறது தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க. மீனாவோட மனசுக்குள்ள எங்க அப்பாவோட ஊர் மலேசியா, நாங்க மலேசியாவில் தான் இருந்தோம். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் டெய்லி சண்டை வந்துகிட்டே இருக்கும். எங்க அம்மா கூட இருக்கும் போதே எங்க அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு ரோஹிணி அழுதுகிட்டே சொன்னதும், உங்க அம்மா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு ரவி கேட்டதும், எங்க அப்பா பண்ண துரோகத்தை நினைச்சு அந்த டிப்ரெஷன்லயே எங்க அம்மா கொஞ்ச நாள்லயே இறந்துட்டாங்க அப்படின்னு ரோஹிணி அழுததையும் அதை பாக்குற குடும்பத்துல எல்லாரும் அப்படியே நம்பாம பார்க்க, இப்ப சொல்றதாவது உண்மையா அப்படின்னு அண்ணாமலை கேட்டதும் ரோஹிணி அமைதியா அழுத்தமா நிமிர்ந்து பார்த்து, சத்தியமா இதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு சொன்னதும் மீனாவோட மைண்டுக்குள்ள வருது. அந்த காட்சிகள்லாம் மறைஞ்சதும் மறுபடியும் அவங்க நிமிர்ந்து ரோஹிணியை முறைச்சிட்டு இருக்காங்க. மாட்டினது மாட்டியாச்சு, சரி கடைசி வரையிலும் போய் என்னன்னு தான் பாத்துடலாமே அப்படின்னு நினைக்கிற ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா முகத்தை இயல்புக்கு மாத்திக்கிட்டு, மீனா எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. இவங்களும் இங்க வந்திருக்காங்க, நான் இப்பதான் பார்த்தேன், அதுதான் கூட சும்மா உட்கார்ந்து அப்படின்னு ரோஹிணி சொல்லிக்கிட்டே மீனா பக்கத்துல வர மீனா கையை ஓங்கி பலார்னு அரையிறாங்க. ஆன்னு கத்திக்கிட்டே ரோஹிணி சுருண்டு போய் கீழே விழறாங்க. இவங்க 4 பேரும் அப்படியே அதிர்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்க ரோஹிணி மெதுவா எழுந்து உட்கார்றாங்க. இதுவரையிலும் கோயிலோட அந்த பக்கத்துல நிறைய பேர் நடந்தாங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனா இப்ப யாருமே இல்ல. மீனா பயங்கர கோவத்தோட, ஆனா இப்ப கூட கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடிக்கிறல்ல அப்படின்னு கேட்க ரோஹிணி மெதுவா எழுந்து வந்து, மீனா மீனா சொல்றத நான் உங்க கையை பிடிக்க போறாங்க. உடனே கையை தட்டி விடுற மீனா, இங்க பாரு, நீ ஏதாவது பேசின அப்படி என்ன மறுபடியும் கையவங்க. ரோஹிணி சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க. வேணாம் மீனா, அவளை விட்டுடு அப்படின்னு அவங்க அம்மா மக அடி வாங்குறத தாங்க முடியாம ஓடி வர்றாங்க. மீனாவோட கோவம் அவங்க பக்கம் பாயுது. இவங்களை விட நீங்க நல்லா நடிச்சீங்களே, இவதான் உங்க துபாயில இருக்க பொண்ணா அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க ரோஹிணி மெதுவா திரும்பி மீனாவை பாக்குறாங்க. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல, எத்தனை போய் எவ்வளவு ஏமாத்து வேலை, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க மீனான்னு மறுபடியும் ரோஹிணி அவங்க கையை பிடிக்கிறாங்க. சீ கையை விடு, எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அப்படியே அடிச்சு கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, உடனே மீனாவோட 2 கையும் எடுத்து உங்க கன்னத்துல பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டு, அடி மீனா அடி அடி அப்படின்னு அவங்களே 2 கன்னத்திலையும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சீ விடு அப்படின்னு கையை வெடுக்குன்னு இழுத்துக்கிறாங்க மீனா. நீ என்னை எவ்வளவு வேணா அடி மீனா, ப்ளீஸ் நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுன்னு ரோஹிணி சொல்ல, மீனா மரியாதை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு, ஏய் நிறுத்துடி, நான் எதுக்கடி கேட்கணும், இன்னும் எவ்வளவு பொய் சொல்லி நடிக்க போற, ஒரு குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிற, நினைச்சாலே எனக்கே கை கால் எல்லாம் நடுங்குது, எப்படி உன்னால இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்த முடிஞ்சது, மொத்த குடும்பமும் இங்க இருக்கு, ஆனாலும் நீ இப்படி வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படி உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க அவங்க அம்மா அழுகையோட, மீனா நான் சொல்றத கேளு மீனாங்கிறாங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க, உங்க வயசுக்கு பண்ற வேலையா இது, இதுக்குதான் எங்களை பார்க்கும் போதெல்லாம் மறைஞ்சு மறைஞ்சு போனீங்களா, கிருஷ் மேல நாங்க வச்ச பாசத்தை உங்களுக்கு சாதகமாக்கி எங்களை முட்டாளாக்கிட்டீங்கல்ல அப்படின்னு மீனா கத்த, மன்னிச்சிடு மீனா, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தாங்கிறாங்க அவங்க அம்மா. உங்க பொண்ணு வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் நாசமா போகணும் இல்ல அப்படின்னு கத்துற மீனா அழுதுட்டு இருக்க ரோஹிணிய பாக்குறாங்க. உன்ன மாதிரி ஒருத்தியெல்லாம் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி, உன் பேர் கூட உண்மையான பேர் கிடையாதுல்ல, உன் பேரு ஊருன்னு எல்லாமே போய் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னியே, அப்ப இவங்க யாரு அப்படின்னு மீனா கத்த ரோஹிணி அவங்க அம்மாவும் அழுகையோட பார்த்துட்டு இருக்காங்க. உயிரோட இருக்க அம்மாவையே செத்துட்டாங்கன்னு சொல்லி நடிச்சிருக்கேன்னா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரியா இருப்ப அப்படின்னு கத்துற மீனா அடுத்து கிருஷ் அவங்க பாட்டி மகேசன் எல்லாரையும் பாக்குறாங்க. இவங்களை கூட விடு, உனக்கு பிறந்த குழந்தைய மறைச்சு அவனையும் ஒரு அநாத மாதிரி அங்க இங்க என்ன அலைய வச்சிருக்க, உனக்கெல்லாம் ஈவு இறக்கோன்னு ஏதாவது இருக்கா இல்லையாடி, இவங்க மட்டும்தான் இருக்காங்களா இல்ல புருஷனும் இருக்கானா, அதையும் மறைச்சு 2 வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கியான்னு கேக்குறாங்க மீனா. ப்ளீஸ் மீனா இப்படிலாம் அசிங்கமா பேசாதீங்கிறாங்க ரோஹிணி. அடிச்சி நீ செஞ்சிருக்கிறதெல்லாம் விட இது ஒன்றும் பெரிய அசிங்கம் இல்ல, உன் மேல நம்பிக்கை வச்சிருக்க எல்லாரையுமே நீ ஏமாத்தி இருக்க அப்படின்னு மீனா பக்கம் பக்கமா வசனம் பேசிட்டு இருக்க. இதுவரையிலும் ஒருத்தரும் தேடி வரவே இல்லை. நான் ஒத்துக்கிறேன் மீனா, நான் பண்ணினது தப்பு தான், பெரிய தப்பு தான், எல்லாரையும் ஏமாத்தி இருக்கேன்,
ஆனா நான் ஏன் இப்படின்னு ரோகிணி ஆரம்பிக்க, போதுண்டி நிப்பாட்டு. தப்பு செய்யறதுக்கு எல்லாருக்குமே ஒரு காரணம் இருக்கும். காரணம் இருந்தாலும் அது நியாயம்னு அர்த்தம் கிடையாது. வீட்டுக்குள்ள நீ காலடி எடுத்து வச்சதுல இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் பொய் தான். இப்ப உன்னை நான் பார்த்து கையும் களவுமா பிடிக்கலன்னா உன் வாழ்நாள் முழுக்க நீ ஏமாத்திக்கிட்டு தான் இருந்திருப்ப அப்படின்னு மீனா கத்த. இல்ல மீனா, ப்ளீஸ் ப்ளீஸ் மீனா, என்ன மன்னிச்சிடு. நான் உங்ககிட்ட என்ன பத்தி மறைச்சது தப்பு தான். இவங்க என் அம்மா தான், கிறிஷ் என் பையன் தான். நான் வீட்டுல சொல்லணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணனே மீனா அப்படின்னு ரோகிணி அழுகையோட சொல்ல. இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் கேனச்சு கிடையாது அப்படின்னு மீனா திரும்பி போக, ரோகிணி அப்படியே அதிர்ச்சியில அழுதுட்டு நிக்க. மீனா 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 நில்லு அப்படின்னு அவங்க அம்மா முன்னாடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. விடுங்க அப்படின்னு கையை எடுத்து விட, நாங்க பண்ணினது தப்புதாம்மா, அவளை மன்னிச்சிடுங்கிறாங்க அவங்க அம்மா. மன்னிக்கிற மாதிரியான தப்பையா அவ பண்ணிருக்கா? மன்னிக்கிற முடிவு என்னோட இது இல்ல. அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அத்தை இவளை தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. மாமா இவளை பொண்ணுன்னு தான் சொல்லுவாரு. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆவாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. தப்பு தான் மீனா, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு தான் அவ இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லிட்டா. சின்ன வயசுல அவளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை அவ தலையில கட்டி வச்சுட்டேன். அவ வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். அங்க அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அவ வாழட்டுமேன்னு தான் அப்படின்னு கிறிஷ் பாட்டி சொல்லிட்டு இருக்க. இந்த காரணத்தெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. 2வது கல்யாணம் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. நிறைய பேர் அப்படி பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா உண்மையை வெளியே சொல்லி அதை பண்ணி இருக்கணும். இவள மாதிரி நடிச்சு வேஷம் போட்டுதான் அப்படி ஒரு வாழ்க்கையை தேடிக்கணுமா அப்படின்னு மீனா கேட்டுக்கிட்டு இருக்க. ரோஹிணி கொஞ்சம் கொஞ்சமா மீனா பக்கத்துல அழுகையோட வர்றாங்க. ரோஹிணியை திரும்பி பாக்குற மீனா, எனக்கு ஆரம்பத்துல இருந்தே உன் மேல சந்தேகமா தான் இருந்தது. ஏதோ ஒண்ணு என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. ஆனா இவ்வளவு பெரிய ஃப்ராடு வேலை பார்த்திருப்பேன்னு நான் கற்பனையில கூட நினைக்கல அப்படின்னு மீனா கத்த பயங்கர அழுகையோட. இல்ல இல்ல மீனா, நான் உண்மையை சொல்லணும்னு தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஏய் நடிக்காதடி, நடிக்காத. நீ இந்த உண்மையெல்லாம் யார்கிட்டயுமே சொல்லி இருக்கவே மாட்ட. அப்படி சொல்றவளா இருந்தா நீ பணக்காரி இல்லைன்ற உண்மை வெளியே வந்தப்பவே இதையும் சொல்லி இருக்கணும். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு கதை சொன்ன பாத்தியா? உண்மையிலேயே நீ பெரிய புத்திசாலி தான். ஆனா மாமா மாதிரி ஒரு நல்லவரை ஏமாத்தின பாத்தியா? கடவுள் உன்னை சும்மாவே விட மாட்டாரு. கோவில்ல வச்சு நீ யாருன்னு கண்ணு முன்னாடி காட்டிட்டாருல அப்படிங்கிற மீனா பயங்கர கோவத்தோட ரோஹிணிய பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னையோட உன் நடிப்புக்கு நான் ஒரு முடிவை கட்டுறேன். நீ யாருன்னு நான் இப்பவே எல்லார்கிட்டையும் போய் சொல்றேன் அப்படின்னு மீனா 2 எடுத்து வைக்க, அவங்க அம்மா ஒரு பக்கமும் மீனா 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 அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கமும் அவங்க கைய பிடிக்கிறாங்க. ப்ளீஸ் மீனா ப்ளீஸ், எதையுமே சொல்லிடாதீங்க மீனான்னு சொல்ல. சீ கைய விடு அப்படிங்கிற மீனா, உன்ன மாதிரி யாரையும் ஏமாத்துறவன் நான் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு நான் உண்மையான மருமகளா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நான் நிச்சயமா சொல்லதான் போறேன்னு மீனா ஒரே எடுத்து வைக்க. மீனா 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 போகாதீங்க மீனா, ப்ளீஸ் மீனா, நான் சொல்றத கேளுங்க. என்னைய எவ்வளவு வேணா அடிங்க, ஆனா யார்கிட்டையும் சொல்லாதீங்க ப்ளீஸ். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் மீனா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க ரோஹிணி. காலை விடுறி அப்படின்னு மீனா கத்த. ப்ளீஸ் வேணாம் மீனா, தயவு செஞ்சு சொல்லாதீங்கன்னு கெஞ்சுறாங்க ரோஹிணி கண்ணீரோட. சொல்லாம உன்ன மாதிரி அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண சொல்றியா என்னையும்? அந்த மாதிரி கேவலமான புத்தி எனக்கு இல்ல. நீ மறைச்சிட்டு எத்தனை வருஷம் வேணாலும் வாழ்வ. ஆனா என்னால எல்லாம் மறைக்க முடியாது. நீ யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும். அதுலயும் உன் புருஷனுக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. ரோஹிணி கண்கள்ல இருந்து வர்ற கண்ணீர் நின்னு அப்படியே வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு முட்டாள் மாதிரி நீ சொன்னதெல்லாம் உன்னையும் நம்பிட்டு இருக்காருல. கட்டுன புருஷனையே நீ ஏமாத்திக்கிட்டு இருக்கிற. மன்னிக்கணுமா வேணாமாங்கிற முடிவை அவங்க எடுக்கட்டும், விடுடி அப்படின்னு ரோஹிணிய தள்ளி விடுறாங்க மீனா. மீனா அப்படின்னு அவங்க அம்மா புடிச்சிட்டு இருக்க மகேஸ்வரி ஓடி வர்றாங்க. மீனா அவ பக்கத்துல இருக்க நியாயத்தை கொஞ்சம் சொல்ல விடு அப்படின்னு மகேஸ்வரி சொல்ல. என்ன நியாயம்? நான் யாருங்கிறத மறைச்சு, ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சு ஒரு குடும்பத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறா. இதுல நியாயமும் இல்ல எதுவும் இல்ல, பாவம் தான் இருக்கு அப்படிங்கிற மீனா நகர போக ரோஹிணி மறுபடியும் பாஞ்சி மீனான்னு காலை பிடிச்சிக்கிறாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை தேடிக்கிட்டேன் மீனா. இது என்னை விட்டு போனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் செத்துருவேன் மீனா அப்படின்னு ரோஹிணி கதறி அழுதுகிட்டு இருக்க. உங்க அம்மாவும் மீனாவை பரிதாபமா பார்க்க. யாரு நீயா? உன் பொய்ய காப்பாத்துறதுக்காக அடுத்தவங்களை கொல்லுவியே தவிர நீ எதுவும் பண்ணிக்க மாட்டேன்னு இவங்களே ரோஹிணிக்கு ஒரு ஐடியாவை லட்டு மாதிரி எடுத்து கொடுக்கறாங்க. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க கூடாது, விடு விட்ரி அப்படின்னு தட்டி விடுறாங்க. மீனா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு இருக்க. மீனா சட்டை பண்ணாம நடந்துட்டு இருக்க. இப்ப அந்த ரோட்ல ஒரு நடமாட்டமே இல்ல. மீனா
அப்படின்னு ரோஹிணி கத்த மீனா திரும்பி பாக்குறாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க போய் சொல்லிட்டு வர்றதுக்குள்ள நான் கண்டிப்பா உயிரை விட்டுருவேன் அப்படின்னு ரோஹிணி கதறிட்டு அழறாங்க. கிரிஷ் மெதுவா பக்கத்துல வர்றாரு. உடனே ஓடி வந்து மீனாவோட கைய பிடிச்சிக்கிறவங்க அம்மா, மீனா என் பொண்ணு வாழ்க்கை உன் கையில தாம்மா இருக்கு, என் பொண்ணை காப்பாத்து மீனா அப்படின்னு அழுதுட்டு இருக்க. ஆன்ட்டி எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லிடாதீங்க ஆன்ட்டி, அவங்க பாவம் ஆன்ட்டி அப்படின்னு கிருஷ்ணன் மீனாவோட கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாரு. உடனே மீனா ரோஹிணியை பார்த்து, உன் வாழ்க்கைக்காக போராடினேன்னு சொன்னியே, இந்த குழந்தை வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாவது கவலை இருந்திருந்தா இவனை இப்படி தனியா விட்டுருப்பியா? அம்மா ஊர்ல இருக்காங்கன்னு சொல்லி இந்த வயசுலயே இவனையும் பொய் சொல்ல வச்சிருக்க. போர்டிங் ஸ்கூலுக்கு அவனை தனியா அனுப்பி அவன் அங்க எவ்வளவு கஷ்டப்பட்டான், அதையெல்லாம் நீ எதையுமே யோசிக்கல. உன் வாழ்க்கையை மட்டுமே காப்பாத்திக்கிட்டா போதும்னு நினைச்சிருக்கல அப்படின்னு மீனா கத்த அழுகையோட நிமிந்து இல்ல மீனாங்கிறாங்க ரோஹிணி. நீ இவனுக்கு ஒரு நல்ல அம்மாவாவும் இருக்கல, உன் புருஷனுக்கு நல்ல பொண்டாட்டியாவும் இருக்கல, வீட்டுக்கு நல்ல மருமகளாவும் இருக்கல அப்படின்னு மீனா கத்திக்கிட்டு இருக்க. இல்ல மீனா இல்ல மீனான்னு தலையை ஆட்டிட்டே இருக்காங்க ரோஹிணி. உன்னோட சுயநலம் மட்டும்தானே உனக்கு பெருசு அப்படின்னு மீனா கத்த. மீனா அப்படின்னு கெஞ்சலா கூப்பிட்டு இருக்காங்க ரோஹிணி. நீ மட்டும் நல்லா இருந்தா போதும், அதுக்காக யார வேணும்னாலும் எத்தனை தடவை வேணும்னாலும் ஏமாத்துறது சரின்னு நினைச்ச பாத்தியா? அதுக்காகவே உன்னை பத்தி வீட்டுல சொல்லதாண்டி போறேன் அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர திகிலோட பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி அழுகையை நிறுத்திட்டு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.